ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். மோட்டிவேஷனல் மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கிற படம் தான் 2022ல ரிலீஸ் ஆன லாம்போகினி த மேன் பிஹைண்ட் த லெஜெண்ட். ஒரு நல்ல தரமான பிரீமியம் ஸ்போர்ட்ஸ் கார் எது அப்படின்னு ஒரு 10 பேர்கிட்ட கேட்டா அதுல 8 பேர் சொல்ற கார் வந்து லாம்போர்கனியா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. என்னதான் இந்த காலகட்டத்துல லாம்போர்கனின்றது ஒரு பெரிய பிராண்டா இருந்தாலும் அந்த பிராண்ட் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை உருவாக்குனவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர். சோ அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம். வளவளன்னு பேசாம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். படத்தோட ஸ்டார்டிங்ல 1992ல ஒரு பெரிய பங்களா வீட தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவரோட பெரிய பெரிச்சோ லாம்போகினி. இவரு தான் அந்த லாம்போகினின்ற சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனவரு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட பிராண்டான ஒரு டாய் காரையும் பக்கத்துல ரெட் கலர்ல ஃபெராரியோட டாய் காரையும் வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த லாம்போகினின்ற காருக்கு முன்னாடி டாமினேட் பண்ணது ஃபுல்லாவே ஃபெராரி தான். ரேஸ் கார்னு இருந்தாலே அது ஃபெராரியோட மட்டும் தான் இருக்கும். அதை பிரேக் பண்ணாதான் லாம்போகினின்ற ஒரு பிராண்டையே உருவாக்கி இருக்காரு. அப்ப அந்த ரெண்டு காரையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அவரோட காருக்குள்ள இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துல ஒரு ரெட் கலர் ஃபெராரி கார் வந்து நிக்குது. அதுக்குள்ள யார் இருக்கிறதுன்னு பார்த்தா ஃபெராரியோட ஃபவுண்டரான என்சோ தான் இருக்கிறாரு. அப்ப அந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சிக்னல் விழுந்த உடனே அவங்க ரெண்டு பேத்துக்குமே இப்போ ரேஸ் விட்ட மாதிரி ரெண்டு காருமே இப்ப சீறி பாஞ்சு போய்கிட்டு இருக்கு. அப்ப அப்படியே இந்த இடத்துல இப்போ கட் பண்ணி நம்ம பிரிச்சோவோட ஸ்டோரியில சாப்டர் 1 ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 முடிஞ்சு இட்டாலியில தான் காமிக்கிறாங்க. அப்போ போருக்கு போன எல்லா சோல்ஜரும் அவங்களோட நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கும் போது அதுல 2 சோல்ஜர்ஸ்ல நம்ம ஹீரோவும் ஒரு ஆளு. நம்ம ஹீரோக்கு பக்கத்துல யார் இருக்கிறதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான மேத்யூ தான் இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்ன பிரிச்சோ நீ வீட்டுக்கு தானே போற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நான் முதல்ல என்னோட ஆளை பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே மேத்யூ வந்து பட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்கிறாரு. அவளுக்கு ஒருவேளை கல்யாணம் இருந்தா என்ன பண்ணிருப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, என் ஆளை பத்தி எனக்கு தெரியும், அவ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு பொண்ணு முன்னாடி ஒரு ரிங்க வைக்கிறாரு. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. அப்போ அவங்க நம்ம ஹீரோவை ரொம்ப மாசம் கழிச்சு பார்த்ததுனால ரெண்டு பேருமே இப்போ கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்போ அப்படியே இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினிய அவரோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட வீட்டுல மொத்தமா 3 தம்பிங்க அம்மா அப்பாவோட சேர்த்து ஒரு பெரிய குடும்பமா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட லேண்ட்ல எல்லாரும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வந்துகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்த அந்த 3 தம்பிங்களுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு நம்ம அண்ணன் வந்துட்டான் அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பாவும் பார்த்து ரொம்பவே பூரிச்சு போயிடுறாரு. என் பையன் உயிரோட வந்துட்டான் அப்படின்னு. அப்ப பெரிச்சோ மறுபடியும் வந்துட்டான் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்பவே ஆசையா சமைச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோ வந்து அவரோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பா வந்து ஆர்மில நீ செய்ய வேண்டிய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்றதா இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோவும் போல்டா ஒரு ஆன்சர் கொடுக்கிறாரு. அப்பா என்கிட்ட ஒரு தெளிவான பிளான் இருக்கு, நான் பிசினஸ் பண்ண போறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, பிசினஸா என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து டிராக்டர் எல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி மாறிடுது. எது டிராக்டர் செய்ய போறியா? டிராக்டர்னா ஒன்னும் சும்மா இல்லடா, அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, நான் ஆர்மில ஒன்னும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இல்ல, நான் மெக்கானிக்கா தான் இருந்தேன், மோட்டரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஊருக்குள்ள இருக்கிற டிராக்டர் எல்லாமே ஒரே கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணது, அவங்க எல்லாருமே கொள்ள காசு வித்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க மக்களை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அந்த மாதிரி அதை விட பவர்ஃபுல்லான டிராக்டரை அதை விட கம்மி விலையிலேயே என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட அப்பா வந்து, இங்க பாரு நீ சொல்றது எதுவுமே நடக்காது, நம்ம வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பம் தான், இந்த இடத்த நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நாளா இந்த நிலத்தை பாத்துக்க மாட்டேன், அதுக்குதான் தம்பிங்க இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவனுக்கு தானே இந்த நிலத்தை இத்தனை மாசமா பாத்துக்கிட்டாங்க, நீங்க அவங்களுக்கே பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி ஓகே டிராக்டர் உருவாக்குறதுன்னு சொல்லிட்டேன், அதுக்கு பணத்துக்கு எங்க போவா அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கும் எனக்கு ஒரு ஐடியா இருக்குப்பா, வர மாசம் ஒரு பெரிய ரேஸ் நடக்குது, அந்த ரேஸ்ல நானும் என்னோட ஃப்ரெண்டும் கலந்துகிட்டு அந்த பணத்தை நாங்க வெல்ல போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ முட்டாள்தனமா பேசாத, ரேஸ் காருக்கு எங்க போவா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் நான் எப்படியாவது உருவாக்கிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா ஒரு சில நாட்கள் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயினி அப்புறம் மேத்யூ 3 பேருமே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கும் போது, நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டோம், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோயினியும் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அப்ப இப்படியே நாட்கள் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும் போது அந்த ரேஸுக்கான நாளும் வருது. அப்போ பிரிச்சவும் மேத்யூவும் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு காரை வாங்கிட்டு அதை ரொம்ப பவர்ஃபுல்லாவே ரெடி பண்ணி
பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அந்த ரேஸ ஃபெராரியோட ஃபவுண்டரான என்சோ தான் ஆரம்பிச்சு விடுறாரு. இப்ப ரேஸ் ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கடைசியில தான் வந்துகிட்டு இருக்காரு. அப்ப மேத்யூ கிட்ட என்னடா ஓட்டுற, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போடான்னு ரொம்பவே பதட்டமா பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கார் அவ்வளவுதான்டா போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இப்ப நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, பக்கத்துல போற காரையாச்சும் நம்ம முந்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேத்யூ ஆக்சிலேட்டரை வேகமா அமுக்க சொல்றாரு. ஆனா மேத்யூ வந்து இதுக்கு மேல வேகமா போனா இந்த கார் கவுந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அட போடா இங்க பாரு நான் திருப்புறேன் அப்படின்னு ஸ்டேரிங்க திருப்பி விட்டுடுறாரு. அந்த காரு இப்போ கண்ட்ரோல் இல்லாம பக்கத்துல இருக்கிற போஸ்ட் மரத்துல குத்தி நிக்குது. அதனால அவங்க மூஞ்சில பலமாவும் அடிபடுது. அப்ப அவ்வளவுதான், இந்த ரேஸ்ல நம்ம தோத்துட்டோம்னு பிரிச்சவும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோக்கும் ஃபெராரியோட ஃபவுண்டருக்கும் ரேஸ் நடந்துச்சு பாத்தீங்களா, அதை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு காரும் ரொம்பவே வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஃபெராரிக்கு பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் காலத்துக்கு பின்னாடி போயிட்டு இன்னைக்கு நடந்த ரேஸ்ல நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு பிரிச்சோ ரொம்பவே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துல மேத்யூவும் தலையில ஒத்தனை வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ மேத்யூ கிட்ட நம்ம எப்படியாவது இன்னைக்கு நடந்த ரேஸ்ல கண்டிப்பா ஜெயிச்சிருக்கணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது டேய் நாயே செத்து பொழைச்சிட்டு வந்திருக்கண்டா கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க கண்டிப்பா ஒரு நாள் மிகப்பெரிய ஆளா மாறுவீங்க. ஆமா எனக்கு ஒண்ணு இப்ப தோணுது உங்ககிட்ட சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் வச்சிருந்தீங்கல்ல வெயிட் லாஸ் பண்றது, அதை இப்ப நீங்க மறுபடியும் உருவாக்கினா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அடப்போமா வேர்ல்டு வார் முடிஞ்சு எல்லா பொண்ணுங்களும் ஒல்லியா தானே இருக்கிறாங்க, அது செஞ்சா நம்ம வியாபாரம் படுத்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினியும் அப்படிலாம் இல்லையே, எனக்கு கூட ஒரு வேலை தேவைப்படலாம் 9 மாசம் கழிச்சுன்னு சிம்பாலிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு இருக்கும் போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற மேத்யூ வந்து மண்டையிலே கொட்டி டேய் முட்டா பையலே அவ பிரெக்னண்டா இருக்கான்னு உன்கிட்ட சொல்றா, அது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்குமே புரிய வருது நம்ம ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப இப்படி நம்மளோட ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சு சந்தோஷப்படுவார்னு பார்த்தா அவரு ரொம்ப பயம்தான் பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஒய்ஃபையும் குழந்தையும் எப்படி வாழ்க்கையில காப்பாத்த போறோம் அப்படின்னு. அப்ப இப்படியே மறுபடியும் சில நாட்கள் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ லோனுக்காக பேங்க் வாசல்லையே கூடி இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப பெருச்சோக்கும் புரிய வருது நம்ம ஒரு ஸ்டேஜ்ல இல்லாத வர பேங்க் என்னைக்கும் நமக்கு உதவாது அப்படின்னு. அப்ப நம்ம யார போய் நிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம பெருச்சோ அவரோட அப்பா முன்னாடி நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப அவரும் தான் பிள்ளைய பார்த்த உடனே என்ன விஷயம் அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கு இந்த மாதிரி பணம் தேவைப்படுத்துப்பா எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு. இதை கேட்கிற அவங்க அப்பாவும் நம்ம கிட்ட எதிரா பணம், நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் தானடா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்பா எனக்கு வட்டிக்காவது கொடுங்கப்பா, நான் கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன், இந்த பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பெருச்சோவோட அப்பாவுக்கு மூஞ்சி மாறிடுது. என்னடா நம்ம பையன் நம்ம கிட்டே வட்டிக்கெல்லாம் பணம் கேட்கிறானே அப்படின்னு அவர்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் கொடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம லேண்ட் எல்லாத்தையும் அடகு வச்சு கொடுக்கறாரு. அப்ப அந்த பத்திரம் பணம் எல்லாத்தையும் ஹீரோயின் முன்னாடி காமிச்சதுக்கு அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆக்கிடுறாங்க. என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு. நீ இப்படி பண்ணுவன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உங்க அப்பா அம்மா 3 தம்பிங்களோட மொத்த வாழ்க்கைய உன் கையில எடுத்துட்டு வந்திருக்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்கிற நம்ம ஹீரோக்கும் ரொம்பவே கில்ட்டியா தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயினியும் மரியாதையை இதை எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் அவங்க கிட்டே கொடுத்துட்டு வந்துரு, நமக்கு வேற ஏதாச்சும் வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பெருச்சவும் மனசுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரிஸ்க் எடுத்து தான் பாப்போமே அப்படின்னு அந்த மொத்த பணத்தையும் பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. அதுவும் எந்த பேர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா லேம்போர்கனின்ற பேர்ல. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு மேத்யூவும் நம்ம ஹீரோவும் ஒரு சின்ன குடோனை ரெண்டலுக்கு எடுத்து அதுல இவங்க மேக் பண்ண போற டிராக்டரோட இன்ஜினோட மாடிஃபிகேஷனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட இன்ஜின் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. இதுவரை எல்லா டிராக்டருக்குமே ஒரு ஃபியூவல் டேங்க் தான் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ மேக் பண்றதுல 2 ஃபியூவல் டேங்க் வச்சு மேக் பண்ண சொல்றாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா மத்த டிராக்டரோட நம்மளது பவர்ஃபுல்லாவும் எஃபிஷியன்டாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. அப்ப இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா நம்ம தாண்டா இங்க ராஜா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா ரொம்ப டேமேஜான ஒரு டிராக்டரை செகண்ட் ஹேண்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எங்களுக்கு கம்மி விலைக்கு தாங்க அப்படின்னு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பிளானை வச்சு மேனுஃபேக்சர் பண்ற அளவுக்குலாம் நம்ம ஹீரோ கிட்ட பணம் இல்ல, இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரொம்ப டேமேஜான அந்த டிராக்டரை வாங்கிட்டு போறாங்க. அப்ப அந்த டிராக்டரை நம்ம ஹீரோ இருக்கிற அந்த குடோனுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வெளியில நம்ம மேத்யூ பாக்குறாரு. இந்த இடத்துல தான் படத்தோட செகண்ட் ஹீரோயினியை காட்டுறாங்க. அவங்கள பார்த்த உடனே மேத்யூவுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஆனா அவங்களே பாத்துக்கிட்டு இருக்கும் போது வேலையா பாடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்ப அந்த டேமேஜான டிராக்டரை இவங்க ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரே நேரில் அவங்க நினைச்சதை செஞ்சு முடிக்க முடியாதுல்ல, அதனால அவங்க 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோயினியான ஆனட்டா வராங்க. அவங்கள பார்த்த
உடனே நம்ம மேத்யூவுக்கு இப்ப பேச்சு மூச்சே வர மாட்டேங்குது. அப்ப நம்ம ஹீரோவும் மேத்யூ கிட்ட அவளை உனக்கு பிடிச்சிருக்குன்னா போய் டைரக்டா பேசுறா அப்படின்னு சொல்லும் போது மேத்யூ வந்து கொஞ்சம் கூச்சப்படுறாரு. அப்ப நீ சரிப்பட்டு வரமாட்ட, இரு நானே போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ டைரக்டா இப்ப ஆனட்டா கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பேசி முடிச்சுட்டு அவங்கள மேத்யூ கிட்ட கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு மேத்யூ அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணா நம்ம மேத்யூ வந்து பேச கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால இப்ப ஆனட்டாவும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து மேத்யூ மேல கோவப்படுறாரு. அவளை பேசி உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தா நீ பேசுவேன்னு பார்த்தா என்னடா பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு. அப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அவங்களோட வீட்டுல ஒன்னா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்த நாள் காலையில அந்த கேரேஜுக்கு வந்துட்டு அந்த டிராக்டரோட சேஸ்ல இன்ஜினை ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அனட்டாவும் பஸ்ல இருந்து இறங்குறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்த உடனே கை காமிக்கிறாரு. ஆனா மேத்யூ வந்து கை காமிக்காம இருக்கிறாரு. அப்ப அதை பார்த்துட்டு முட்டாள் அவளுக்கு கை காட்டுறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மேத்யூவும் கை காட்டுறாங்க. அதை பார்த்து அனட்டாவும் கை காமிச்சிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ முழு மூச்சா அந்த டிராக்டரை எப்படியாவது நம்ம பில்ட் பண்ணி ஆகணும்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இப்படியே சில நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் நமக்கு பையன் வர போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா உன் கூட இருப்பேன், நான் நாளைக்கு சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் மேத்யூவும் நினைச்ச மாதிரியே அந்த டிராக்டரை உருவாக்கி இப்ப பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து ஒரு பிரிண்டிங் கம்பெனிக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஒய்ஃபுக்கு என்னாச்சோ அப்படின்னு கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயினும் அந்த காலை அட்டன் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோ கட் பண்ணிடுறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே இந்தாங்க சார், நீங்க சொன்ன லாம்போகினின்ற லோகோவை நாங்க பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃபை பாக்குறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்காரு. அப்ப கதவு திறந்து உள்ள வந்தா ரத்தம் கீழே கொட்டிருக்கு. அதை ஒருத்தவங்க தொடச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டா உங்க மனைவிக்கு ப்ளீடிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு அவரு கொண்டு வந்த அந்த பாக்ஸ் அப்படியே தரையில போட்டுக்கிட்டு என் ஒய்ஃபுக்கு என்னாச்சோ அப்படின்னு அவசர அவசரமா அந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி ஓடி போய்கிட்டு இருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினி பயங்கரமா வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டர்ஸும் எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அவங்களால வலி தாங்க முடியல. அப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோக்கு ஆண் குழந்தையும் பிறக்குது. ஆனா நம்ம ஹீரோயினி உயிரோட இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. அப்ப இது பதட்டமா ஓடி வந்த நம்ம ஹீரோ கிட்டே அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, ஆனா உங்க ஒய்ஃப் உயிரோட இல்ல அப்படின்னு. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு இருந்த ஒரு பாலமும் உடஞ்சிருச்சு அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அவரோட ஒய்ஃப் முன்னாடி போயிட்டு பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்டி என்னை விட்டு போனா அப்படின்னு. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோக்கும் என்சோக்கும் ரேஸ் நடந்துச்சு பாத்தீங்களா, அதை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்னமும் முந்தாமதா இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயினோட ஒய்ஃப் இறந்துட்டான்னு அவரோட கேரேஜுக்கு வந்துட்டு ஒரு சுத்தியில எடுத்து சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு தாறுமாறா உடைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப கண்ணா பின்னு சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த டிராக்டர் அடிக்கலான்னு வராரு. ஆனா அவரு ஒரு நிமிஷம் நிக்கிறாரு. வேணா அவசரத்துல நம்ம இது உடைச்சிட்டா நம்ம லைஃப் எல்லாமே போயிடும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு அந்த டிராக்டரை எதுவும் பண்ணாம அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. அப்புறம் அப்படியே இப்போ ஹீரோயினி ஹீரோவோட நிலத்திலே இப்போ அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரிச்சோவோட குழந்தைய பார்த்துக்கிட்டே அவங்க அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வாழ்க்கையில அப் அண்ட் டவுன்லாம் இருக்கதா செய்யும், நீ எதை நினைச்சு வருத்தப்படாத, உனக்குன்னு இப்போ ஒரு பையன் இருக்கிறான், நீ அவ வாழ்க்கையை முன்னேற்றதான் நீ பார்க்கணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டு அவரும் போயிடுறாரு. அப்ப நம்ம பிரிச்சோ வந்து உடஞ்சு போய் உட்காந்துருவாரான்னு பார்த்தா அதுதான் பண்ணல. எப்படியாவது நான் கண்ட கனவை நிறைவேற்றியே தீருவேன் அப்படின்னு அந்த பேங்க் வாசல்ல ஸ்பீடா வந்துகிட்டு இருக்காரு. இப்ப பேங்க்குள்ள வந்துட்டு உள்ள இருக்கிற மேனேஜர் கிட்ட இவர் உருவாக்குன அந்த டிராக்டரோட இமேஜை காமிச்சு நான் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான விலையில தரமான டிராக்டரை உருவாக்கி இருக்கேன், எனக்கு நீங்க லோன் தருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதை பாக்குற அந்த மேனேஜருக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது, இதை நீங்க உருவாக்கி இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணா கேரேஜ்ல மேத்யூ வந்து அந்த டிராக்டரை தொடச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பிரிச்சோ எந்த ரியாக்ஷனுமே காட்டாம ரொம்பவே சோகமா வந்துகிட்டு மேத்யூ கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்கறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேத்துக்குமே சந்தோஷம். என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மேக் பண்ண டிராக்டரோட மாடலை பார்த்துக்கிட்டு பேங்க் இவங்களுக்கு லோனும் கொடுத்துருக்காங்க. அதை நினைச்சுதான் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்போது இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா இந்த ஜாலியான நியூஸை செலிப்ரேட் பண்ணணும்ட்டு ஒரு காஸ்ட்லியான ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்பதான் நம்ம வாழ்க்கையோட முதல் படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோயினான ஆனட்டா வராங்க. அப்ப அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து மேத்யூ கிட்ட நீ இதுதான் கரெக்டான நேரம், நீ போய் பேசு, அவளுக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும், நான் வெளியே இருக்கேன், நீ கண்டிப்பா பேசி ஒர்க் அவுட் ஆகிட்டு வாடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஹோட்டலுக்கு வெளியே வந்துடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து இப்போ அந்த ஹோட்டலுக்கு வெளியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஆனட்டா வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு மேத்யூ
மேத்யூ செட் ஆவான்னு எனக்கு தோணல, எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து உனக்கு என்ன பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு பையன் இருக்கான்றதும் தெரியும், உன் ஒய்ஃப் கொஞ்ச நாள் முன்னாடி தான் இறந்து போனாங்கன்றதும் தெரியும், இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணத நம்ம ஹீரோவுமே ஏத்துக்கிறாரு. அப்ப இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த தூரத்துல இருந்து மேத்யூவும் பாத்துட்டுறாரு. பார்த்து அவருக்கு பயங்கர டென்ஷனா மாறிடுது. இப்ப ஆனட்டாவும் அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் பிரிச்சோ வந்து இப்ப மேத்யூ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா மேத்யூ வந்து பயங்கர டென்ஷனா இருக்கிறதுனால நீ எதுவும் என்கிட்ட பேசி ட்ரை பண்ணாத, நீ சரியான கேடு கெட்டவன்டா அப்படின்னு திட்டிக்கிட்டு இந்த கம்பெனில எனக்கு 25% ஷேர் இருக்கு, அதை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு கார் எடுத்துக்கிட்டே கிளம்புறாரு. அப்போ கூட நம்ம ஹீரோ வந்து நீ எனக்கு வேணும்டா வேணும்டான்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் கேட்காம மேத்யூவும் கோவப்பட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம பிரிச்சோவோட சாப்டர் 1 முடிஞ்சு சாப்டர் 2 தான் ஆரம்பிக்குது. அப்ப இந்த காலகட்டம் வந்து நம்ம ஹீரோக்கு மிகப்பெரிய பொற்காலமாவே இருந்துகிட்டு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ ஒரு பேக்கரியில சில ஸ்வீட்ஸா வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அதை எடுத்துக்கிட்டு இப்ப அவரோட பெரிய கேரேஜுக்கு தான் வராரு. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம ஹீரோ அன்பா தான் பழகிக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு ஏன் அவர் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸே அந்த வேலைக்காரவங்களுக்கு தான். அப்ப அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்ப ஆனட்டாவும் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு இப்போ நல்லாவே வயசாயிருக்கு. இந்த இடத்துல இப்போ இவங்க தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன மேனேஜர் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் பையனை பத்தி நீ கவனிக்கவே மாட்டியா, அவன் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகிக்கிட்டே வரான், நீ எப்ப பாரு வேலை வேலைன்னு இல்லாம கொஞ்சம் ஃபேமிலி எங்க கூடயும் டைம் பண்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பெருச்சவும் அவ்வளவுதானே, இப்ப பாரு என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட பையனை பெராரியோட கார்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. வரும்போதே நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்காரு, இவ்வளவு காசு கொடுத்து இந்த காரை வாங்கின, ஆனா கிளட்ச் என்னடா இப்படி கன்றாவியா இருக்குது அப்படின்னு. அப்ப பிரிச்சு அவரோட பையனை எங்க கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரீட்சையில ஃபெயில் ஆனதுக்காண்டி அவரோட லேம்போகனிலேயே மேக் பண்ண ஒரு பிரைவேட் போட்டை தான் கிஃப்ட் பண்றாரு. அதை பார்த்த உடனே அவரோட பையனும் என்னப்பா நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு எனக்கு கிஃப்டா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாண்டா நீ ஃபெயில் ஆனதுக்கு தான் இந்த கிஃப்ட் உனக்கு நான் தரேன், ஆனா நான் உன்னை பத்தி கவலையே பட மாட்டேன், ஏன்னா நீ என்ன மாதிரி தான் இருப்ப, நீ வாழ்க்கையில ஒரு நாள் பெருசா அச்சீவ் பண்ணுவ என்ன மாதிரி அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டு அப்படியே அவங்க அம்மாவை பத்தி அந்த நேரத்துல கொஞ்சம் பேசிட்டு சரி வா இந்த போட்ல ஒரு ரைடு போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா அப்புறம் அப்படியே இப்போ நம்ம ஹீரோ வந்து அவரோட கேரேஜ்ல ஃபெராரியோட காரை பிரிச்சு போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுல ஏன் இப்படி கிளட்ச் பிளேட் மோசமா இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த நேரத்துல புதுசா எவனோ பாபுன்னு ஒருத்தவன் நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சார் எனக்கு ஏதாச்சும் வேலை தெரியுங்களா, நான் மெக்கானிக்கா தான் முன்னாடி இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்ப அவரை பார்த்தது நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, உனக்கு வேலை வேணுமா, அப்ப நான் உன்னை டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபெராரியோட காரோட கிளட்ச் பிளேட்டையும் அவரோட டிராக்டரோட உள்ள கிளட்ச் பிளேட்டையும் கம்பேர் பண்ணி இதுல எது நல்லா இருக்குன்னு சொன்னா உனக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னதும் பாபு வந்து இப்போ என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கே தெரியும், சார் ஃபெராரி இதெல்லாம் வேஸ்ட் சார், உங்களது தான் நல்லா இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல நீ பொழைச்சிப்ப, உனக்கு வேலை தரேன், வா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு இப்ப ஃபெராரியோட ஹெட்டான என்சோவா பாக்குறதுக்காண்டி ஆபீஸ் முன்னாடி அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப என்சோவோ அந்த ஆபீஸை விட்டு வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோ போய் பேசிக்கிட்டு இருக்காரு, நான் வந்து லேம்போகனின்ற ஒரு கம்பெனியை ஓன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதுல வந்து டிராக்டர்லாம் நாங்க நல்லாவே தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உங்க ஃபெராரியோட கார் 7 இருக்குது என்கிட்ட, ஆனா அதுல மட்டமா இருக்கிறதே கிளட்ச் பிளேட் மட்டும்தான், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபெராரியோ லேம்போகனியும் சேர்ந்து ஒரு காரை பில்ட் பண்ணலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே தரமா நான் உங்களுக்கு தரேன், நீங்க அதை வச்சு கார் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப இதை கேட்கிற என்சோ வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ ஆஃப்டர் ஆல் ஒரு விவசாயி தானே, போய் அந்த வேலையை பார்க்காம எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, என் காரை எனக்கு பண்ண தெரியும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிடுறாரு. அப்போ அதை கேட்ட நம்ம ஹீரோக்கு ஒரு மாறியாகி அந்த இடத்துல ஒரு முடிவு பண்றாரு, லேம்போகனிலேயே உலகத்திலேயே வேகமா போற காரை நான் பில்ட் பண்ணி காட்டுறேன், அதுவும் ஃபெராரி காரை விட அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல இப்போ கட் பண்ண நம்ம ஹீரோ வந்து ஃபேமிலியோட ஒரு மியூசியம் மாதிரி இருக்கிற இடத்துல புல் ஃபைட் எல்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அதோட இமேஜ் போட்டோ ஃப்ரேமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்குமே சில ஐடியா வருது, நம்ம லேம்போகனி காரும் இந்த மாதிரி புல் மாதிரி யாராலையும் அடக்க முடியாததா இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃபேக்டரியில உலகத்துல இருக்கிற தரமான இன்ஜினியர்ஸை ஹையர் பண்றாரு, இதுவரை உலகம் காணாத ஒரு பெஸ்டான இன்ஜினை பில்ட் பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்கிற அந்த இன்ஜினியர்ஸும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இந்த காலகட்டத்துல அது சுத்தமா முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்கிற நம்ம ஹீரோ வந்து அதுக்கு தானே உங்க எல்லாரையுமே ஹையர் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி ஒரு பெஸ்டான இன்ஜினை 6 மாசத்துக்குள்ள பில்ட் பண்ண சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸும் 6 மாசத்துல இன்ஜினை மட்டும் பில்ட் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கிடையாது, 6 மாசத்துல லேம்போர்கனியோட ஃபர்ஸ்ட் காரை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கெல்லாம் வாய்ப்பே
வாய்ப்பே இல்ல. ஆல்ரெடி ஒர்க்கர்ஸ் எல்லாம் பயங்கர டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் 6 மாசத்துல ஒரு பவர்ஃபுல்லான காரை நம்மளால உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களால முடியும். உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதுனால, அங்க இருக்கிற எல்லா இன்ஜினியர்ஸுமே சரி ஓகே நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படியே இப்போ 3 மாசம் போகுது. இவங்க நினைச்ச மாரியே ஒரு பெர்ஃபெக்ட்டான இன்ஜின செஞ்சுட்டு, அத ஒரு சேஸ் மேல இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இவங்க மேக் பண்ண போற காரோட டிசைன ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளோட கார் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு. அந்த டிசைன பார்த்து நம்ம ஹீரோ வந்து லுக்ஸ் என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனா பேனட் ரொம்ப பெருசா இருக்கிற மாரி எனக்கு தோணுது. சோ இந்த டிசைன கொஞ்சம் மாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே, அத கேட்கிற அந்த டிசைனரோட மூஞ்சி மாறி, "என் டிசைனையே நீ குறை சொல்றியா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட ஃபேக்டரிய விட்டு வெளிய வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இவர மறுபடியும் வேலை வாங்கணுமேன்னு நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பீச் குடுத்துக்கிட்டு இருக்காரு. "நீங்க எவ்வளவு பெரிய டிசைனர் தெரியுமா? உங்கள நான் அவ்வளோ காசு குடுத்து ஹையர் பண்ணியிருக்கேன். நீங்க உருவாக்க போற காரோட டிசைன் அடுத்த 50 வருஷத்துக்கு யாராலயுமே மேக் பண்ண முடியாததா இருக்கணும். ஏன்னா நீங்க அந்த அளவு திறமைசாலி. நீங்க இத விட பெட்டரா ஒண்ணு உருவாக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. போய் அந்த டிசைன உருவாக்குங்க" அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ண உடனே அந்த டிசைனருக்கும் நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை வந்து, "சரி ஓகே நான் அத கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இன்ஜின ஆல்மோஸ்ட் அந்த டீம் முடிச்ச நிலைமையில அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் சில மாடிஃபிகேஷன சொல்லிக்கிட்டு இருக்காரு. இத இன்னும் கொஞ்சம் பவர் பண்ணா நம்ம கார் இன்னும் வேகமா போகும். சோ நீங்க அதெல்லாம் மாத்திருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப எப்படியாச்சும் நம்ம ஹீரோ அந்த காரை உருவாக்கியே தீரணும்ட்டு ரொம்ப ராப்பகலா உழைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு ஏன் இவர் ஒரு ஹோட்டலுக்கு வந்தாலும் அங்க இருக்கிற ஒரு பிளேட்ல நம்ம லாம்போர்கினியோட லோகோ எப்படி இருக்கணும் அப்படின்னு வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம பாபு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம உருவாக்க போற காரை நான் ஃபர்ஸ்ட் ஓட்டட்டுமா அப்படின்னு. இதை கேட்கிற நம்ம ஹீரோ வந்து அதை திறமசாலிங்களால மட்டும்தான் ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு, அப்ப அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொன்ன உடனே இது நம்ம ஹீரோக்கு பிடிச்சு போய் சரி ஓகே நீயே ஃபர்ஸ்ட் ஓட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா லாம்போர்கினியோட லோகோவை ஒருத்தர் மோல்டு பண்ணி உருவாக்கி வச்சிருக்காரு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இதை விட ஒரு பெஸ்டான லோகோ எங்கேயுமே இருக்காது அப்படின்னு. அந்த லோகோ தான் இப்போ வர லாம்போர்கினியோட லோகோவா இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே இப்போ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் வந்து நம்ம ஹீரோவும் அனிட்டாவும் அவங்களுக்கு வந்த கிஃப்டை ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து போன் கால்ல பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களால முடிஞ்ச நாளைக்கு எங்களுக்கு இன்டர்வியூ தர முடியுமான்னு ஒரு நியூஸ் சேனல் கேட்டதுக்கு, அதனால என்ன கொடுத்துட்டா போச்சா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற அனிட்டாவோட மூஞ்சி மாறுது. அப்படியே இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வீட்டுக்கு வெளியவே நம்ம ஹீரோ வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இன்டர்வியூ வரும், டிராக்டர்ல நீங்க பண்ண ரெவல்யூஷனை பத்தி நான் சொல்லி உலகத்துக்கு தெரிய போறது இல்ல. ஏன்னா நீங்க அந்த அளவு டிராக்டர்ல பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்ப எதுக்கு நீங்க ஆட்டோமொபைல் பக்கமா வந்திருக்கீங்க? அதான் ஏகப்பட்ட கார் பிராண்ட் இருக்கே ஃபெராரி போல அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஏகப்பட்ட கார் இருந்தாலும் ஆனா பெஸ்டா ஒரு கார் கூட இல்ல. அது எங்க லாம்போர்கினியோட காரா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கம்மிங் மார்ச் அதை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அவரோட ஃபேக்டரிக்கு வந்தா அந்த டிசைனர் வந்து இப்போ ஒரு காரோட டிசைனை காட்டுறாரு. அது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அப்ப இதையே மேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த காரோட டிசைனையும் மேக் பண்ணி அதுக்குள்ள இன்ஜினை வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அதை தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவரோட டீமுக்கு டீமே சொல்றாரு, நம்ம லாம்போர்கினியோட ஃபர்ஸ்ட் காரை மேக் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போ அவரோட டீமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா ஒரு வழியா ஃபெருச்சோக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு. இப்ப அந்த சந்தோஷத்தோட ஃபெருச்சோவும் இப்ப அவரோட டீம் கிட்ட ஒண்ணு சொல்றாரு, இதை நம்ம மார்ச்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட அடுத்த பிளான் என்னன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம இப்பவே தயாரா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்கிற அவரோட டீம்மேட்ஸோட மூஞ்சி எல்லாமே மாறுது. இன்னும் இதவே நம்ம ஃபுல்லா முடிக்கல, அதுக்குள்ள அடுத்த மாடலுக்கு போயிட்டாரே அப்படின்னு. அப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா நம்ம எப்பயுமே ஃபியூச்சர் நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணும். அதுக்கு இப்பவே நம்ம ப்ரிப்பரா இருந்தா தான் லாம்போர்கினின்ற பேரை இந்த உலகம் மறக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே இப்போ சில நாட்கள் போய்கிட்டு இருக்கு. இப்போ February 14 அன்னைக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ மேக் பண்ற செகண்ட் காருக்கான டிசைனை வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கார் ரொம்பவே அழகா இருக்கணும் அப்படின்னு. அப்ப அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அங்க ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கிட்ட, உலகத்திலேயே அழகான காரை நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கான டிசைனை தான் நான் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா எனக்கு அந்த டிசைனை காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, காட்டிட்டா போச்சு பக்கத்துல உட்காருங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு உட்கார வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஆனிட்டா வந்து பயங்கரமா கோவப்பட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்ப பாரு வேலை வேலைன்னே இருக்கிறீங்க, ஃபேமிலி கூட கொஞ்சம் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இனிமேட்டு நான் உங்க கூட இருக்க மாட்டேன். நீங்க அப்பவே என்ன வேணான்னு தான் சொன்னீங்க, நான் தான் அதை புரிஞ்சுக்காம உங்களை நம்பி நான் வந்துட்டேன். இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, நீங்க கடைசி வரையும் வேலை வேலைன்ட்டு தான் இருக்க போறீங்க. நான் என் பையனையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போக போறேன், அதை நீங்க தடுக்காதீங்க அப்படின்னு கத்திட்டு ஆனட்டாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோக்கும், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இவ என்ன இப்படி கத்திட்டு போறான்னு
ஒண்ணும் புரியாம உட்கார்றாரு. அப்ப இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா இப்ப லேம்பர்கினி ஆபீஸ்க்கு முன்னாடி நிறைய ஒர்க்கர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க போனாரு அவர்னே தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தரமான ப்ளூ கலர் லேம்பர்கினி கார் ஸ்பீடா வந்து அவங்க முன்னாடி நிக்குது. அதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ இறங்குறாரு. அப்ப இறங்கி ஒரு 10 செகண்ட் அமைதியா இருந்துட்டு நம்ம ஃபைனலா ஒரு லேம்பர்கினி காரை உருவாக்கிட்டோம் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சந்தோஷத்தோட ஒரு பெயிண்டர் பக்கத்துல இருக்காரு. அவர்கிட்ட போய் ப்ளூ கலர் வேணா கிரீன் கலரா மாத்திரு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவரும் சரின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே இந்த ஹாப்பியான நியூஸை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ லான்ச் பண்றேன்னு சொன்ன காரோட ஈவெண்ட்டுக்கான நாளும் வருது. அந்த நாள்ல ஃபெராரியோட அடுத்த மாடலும் அன்னைக்கு தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற பிரஸ் பீப்புள் எல்லாருமே அதை கவர் பண்ணாம நம்ம பிரிச்சோ கிட்ட தான் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபெராரியோட ஹெட் என்சோவை கோவப்படுத்துறதுக்காண்டி நம்ம ஹீரோ வந்து அவருக்கு ஒரு லெட்டரையும் அனுப்பிச்சிருக்காரு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து வடிவமா இல்லாம டிராயிங் மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. லேம்பர்கினி லோகோல இருக்கிற புல் வந்து ஃபெராரி லோகோல இருக்கிற குதிரை மேல ஏறுற மாதிரி. அப்ப அதை பார்த்து என்சோவும் பயங்கர டென்ஷனா மாறிட்டாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இதோ உங்களுக்காக எங்களோட முதல் காரை அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்ப அந்த காரும் பார்க்க பக்காவா இருக்கிறதுனால பிரஸ் பீப்புள் எல்லாருமே வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற பெரிச்சோவு ரொம்பவே கர்வமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னாலயும் இது உருவாக்க முடியும்டா அப்படின்னு. அப்ப கட் பண்ண ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோக்கும் என்சோக்கும் ஒரு ரேஸ் நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த ரேஸ் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ ஃபெராரியை பீட் பண்ணலாம்னு முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டர்னிங் வந்ததால நம்ம ஹீரோவோட கார் லைட்டா ஜெர்க் அடிச்சு பின் வாங்கிடுது. அப்ப அப்படியே இப்போ பெரிச்சோவோட ஸ்டோரியில சாப்டர் 3 தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டம் வந்து நம்ம ஹீரோவோட வீழ்ச்சியை சொல்றது. அப்ப நம்ம ஹீரோ இருக்கிற நாடே எக்கனாமிக்கலா டவுன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது அதுல இருக்கிற லேம்போகினி மட்டும் சும்மாவா அதுவும் ரொம்ப டவுன்ஃபாலை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த டவுன்ஃபாலை நம்ம ஹீரோவால சமாளிக்கவே முடியல. ஒர்க்கர்ஸ் எல்லாருமே லேம்போகினியை ஸ்ட்ரைக் பண்ணுங்க அப்படின்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு முடிவு பண்றாரு. லேம்போகினின்ற பிராண்டை விக்கிறதா. இப்ப அவரோட பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து லேம்போகினியை விக்கிறதா இருக்கிறேன். அதுல பாதி ஷேர் உனக்கும் மீதி ஷேர் என் 3 தம்பிங்களுக்கும் கொஞ்சோண்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டிருக்கேன். அதாவது இந்த லேம்போகினின்ற பேரை எக்காரணத்தை கொண்டு மாத்த கூடாது அப்படின்னு. என்னதான் லேம்போகினின்ற பிராண்டை வித்தாலும் நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பேர் என்னைக்கும் மாறாம உலகம் முழுவதும் நிலைச்சு நிற்கும். அப்ப அவரோட பையனும் இப்ப அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போறான், நீங்க எது பண்ணாலுமே அது உங்களோட முடிவு தான், நான் அதுல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப இந்த இடத்துல கட் பண்ணா பெரிச்சோக்கும் என்சோக்கும் நடந்த ரேஸ்ல மறுபடியும் ஒரு டிராபிக்ல நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சிக்னலும் விழுது. என்சோ வந்து சிக்னல் விட்டு அடுத்த செகண்டே பறந்துடுறாரு. ஆனா பெரிச்சோ வந்து போகாம அப்படியே நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப அதை நினைச்சு நம்ம ஹீரோ யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவர் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டோகிராஃப்ஸ பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவரோட கராஜுக்கு வந்துட்டு லேம்போர்கினில உருவாக்குன ரொம்பவே பவர்ஃபுல்லான எல்லோ காரை எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாரு. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே போற போக்குல நம்ம சேனலுக்கு முடிஞ்சா சப்ஸ்கிரைபுமே பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். சோ ஹேவ் a great day.